சத்தியமா அவனை ப்ரொசஸ் பண்ணிடுச்சுடா அது. ஒன்றும் முடியல. அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான்டா அவன். அவன் அட்டாக் மைண்ட் செட்டுக்கு போயிட்டான். இப்போ அந்த குட்டி சாத்தனுக்கு ஒரு உடம்பு கிடச்சிருச்சு. ஸோ வந்து பார்த்தோன்னா இப்போ அவனுக்கு வந்து பார்த்தோன்னா சக்தி அதிகமாகிடுச்சு. கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா அவன் நம்மளை அட்டாக் தான் பண்ணுவான். கிஷோர், உன்னால் உன் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும்டா. எப்பேற்பட்ட ஆன்மாவாக இருந்தாலும் சரி, நம்மளோட ஆன்மா தான் வந்து பார்த்தோன்னா இருக்கிறதுல பவர்ஃபுல்லானது, ஸ்ட்ராங்கானது. சரியா? தயவு செஞ்சு வந்து நான் சொல்கிறத வந்து கவனி. உன்னால் அது வெளியே வர முடியும். ஆக்ரோஷமாக பண்ணுறான். அவன் ஃபுல்லாக அவன் கண்ட்ரோல் இல்லை. அப்படியே சொன்னான். அவன் கூட்டமே ஆட்டோலாம் குறை சொல்கிறான். எங்கே உட்கார வச்சுல இந்த இடத்துல இருந்தால் பயந்தாலே வந்து வேலைக்கு ஆகாது. பயந்து அவர் என்ன சொன்னார், நீங்கள் உங்களோட பயத்தை வெளியே கொண்டு வந்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகாது, உங்களை காப்பாற்றாது அப்படின்னு இருக்காரு அவர். கரெக்டா? அப்படி இருக்கிறப்ப இப்போ அவன் பயந்தனால தான் வந்து பார்த்தோன்னா இது நடந்துருக்குது. அப்போ நம்ம 2 பேரும் பயப்படக்கூடாது. கண்டிப்பாக நான் இப்போ உனக்கும் அதே தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு எது நடந்தாலும் பயத்தை வெளியே காட்டாத. சரி ப்ரோ. சரியா? அப்போ தான் வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம அவனை காப்பாற்றியே ஆகணும். சரி ப்ரோ. அவனை இங்கேருந்து வந்து கூப்பிட்டு போயிட்டு மறுபடியும் நம்ம அந்த சாமியார் தான் கூப்பிட்டு போய் காட்டணும். சரி, வேறு வழி இல்லை. சரி பண்ணு. வீடு பொறுமை பேசலாம். கிஷோர், டேய் கிஷோர், கிஷோர் சாப்பிட்றது என்ன வேணுமாடா? பசி என்ன? கிஷோர், உள்ளதான் நான் ஆளை காணோம். கிஷோர் எங்கடா இருக்க? கிஷோர், என்ன ப்ரோ? ஆளை காணோம். உள்ளதான்டா இருந்தாலும் ஆளை காணோம்டா. கிஷோர், ஏய் இப்படிலாம் பண்ணாதடா தயவு செஞ்சு. கிஷோர் பின்னாடி பண்ணாத. கிஷோர் இப்படிலாம் தயவு செஞ்சு சொல்றதை கேளு. இப்படி பண்ணாத. உன்னால வந்து பார்த்தோன்னா உன் கண்ட்ரோலுக்கு வர முடியும். அதோட கண்ட்ரோலுக்கு நீ போயிடாத ஃபுல்லா தயவு செஞ்சு. கிஷோர், ஆளே காண்ட. இது உள்ள இருந்தா வந்தான். இது உள்ளதான் இருந்தான். அவன் அப்போ இருந்தே ஒரு மாதிரியா இருந்தான் ப்ரோ. வீடியோ வந்ததுலேருந்து அவன் நம்ம ஷூட் ஸ்டார்ட் பண்ண அந்த கோயிலாண்ட போயிட்டு வந்ததுலேருந்தே ஒரு மாதிரியாக தான் இருக்கிறான். மேலே எதுவும் உட்காந்துருக்கானா? இல்லை ப்ரோ, எங்கேயுமே இல்லையே. ப்ரோ இப்போ வீட்டுக்கு தான் ப்ரோ அவர் காணும் ப்ரோ. இல்லை எப்பேற்பட்டாது பாடுபட்டாது கண்டிப்பாக அவனை வந்து நம்ம கூட்டுட்டு தான் போவோம் இந்த இடத்துலேருந்து. அவனுக்கு என்ன ஆகிட்டா ப்ரோ? நம்ம என்ன ப்ரோ பண்ணுறது? எதுவும் ஆகாது கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நம்ம 2 பேரும் இருக்கிறோம். அவனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஆக விட மாட்டேன் ப்ரோ. இப்போ அவன் இங்கே இல்லை ப்ரோ. அவன் எங்கே இருக்கிறான்? எந்த வாய்ஸுமே கேட்குது. ஏய் கிஷோர், இப்படி பண்ணாதடா. கிஷோர், இப்படி பயமுறுத்தாத சொல்கிறேன். இந்த பேரு நீ வந்து கொஞ்சம் உன் கண்ட்ரோலுக்கு வா. இப்படி பண்ணாத ப்ரோ. இன்னும் ஒரு ஐடியா தோன்றிருக்கு. இப்போ அவன் ஃபோன் அவன் கையில் தானே இருக்கான். ஆமாம். இப்போ அவனுக்கு ஃபோன் பண்ணலாமா? ட்ரை பண்ணு. ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? ட்ரை பண்ணு. அதாவது அவன் கண்ட்ரோலுக்கு வரானா பார்ப்போம். ட்ரை பண்ணு. சீக்கிரம். ஏய் கிஷோர், இப்படி பண்ணாதடா. ஃபோன் சுவிட்ச் ஆஃப். எப்படா சுவிட்ச் ஆஃப் ஆகும்? அவனை சைலண்ட் நம்ம போட சொன்னோம். எல்லாரும் சைலண்ட் தான் போட சொன்னோம். எல்லா ஃபோனும் சைலண்ட் தான். அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். கிஷோர் தயவு செஞ்சு நாங்கள் சொல்றதை கேளு ப்ரோ. வெளியே உன்னால உன் கண்ட்ரோலுக்கு வர முடியும். சரியா? நம்ம எதுவும் வந்து வெளில கொண்டு போய் தேடி பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா அவனை காப்பாற்றுறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. சரியா? அந்த வழியை வந்து ஆனால் நம்ம இப்போதைக்கு சூஸ் பண்ண மாட்டோம். அதை சூஸ் பண்ணாமலே அவனை வந்து காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி முடியலன்ற பட்சத்தில் எனக்கு வேறு வழி கிடையாது. நான் அந்த வழி தான் சூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? அது எதுனா இப்போ திரும்பி நம்மளுக்கு அந்த இதனால ப்ராப்ளம் வருது ப்ரோ. பார்த்துக்கலாம். வேறு வழி இல்லை. ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். கிஷோர், டேய் கிஷோர், எங்கடா போயிட்ட? மழை வேற வர போகுதுடா. என்னதுலாம் வாங்கலாம். ஏய் கிஷோர், முன்னாடி இருக்கியா? முன்னாடி இருக்கியாடா? எங்க தாண்டா இருக்கிற? ஸ்பூக்கிவனா?
மிஸ்ட்ரி மேனா மாறிட்டான்டா அவன். குட்டி சாத்தான் நான் இப்போ அவன். கிஷோர், உன்னால் வந்து இப்போ எங்க கூட வந்து பேச முடியும் சரியா? இப்போ அந்த குட்டி சாத்தானே இப்போதான் வந்து எங்க கூட பேசலாம்ல, அவங்க உடம்பு யூஸ் பண்ணி எங்க கூட பேசு. கிஷோர் பேசுகிற சொல்ல கேட்குது. இந்த பக்கம் கேட்குது. இந்த மரத்துக்கு பின்னாடி அங்கே கேட்குது. கிஷோர், 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 ப்ரோ அங்கே பாரு, அங்கே பாரு, அங்கே லைட்டு, ரைட்டில் ப்ரோ, ரைட்டில் அங்கே பாரு, அங்கே பாருங்க, தெரியுதா? அவனா அது? ஆமாம், அவன் தான் தெரியுதா? ஜூம் பண்ணுங்க. கிஷோர் அது? கிஷோரா? கிஷோர் தான் ப்ரோ. டேய் கிஷோரே, தெரியா அப்பா ஃபோன் பண்ணிக்கிறா வாடா. கிஷோர், உங்க அக்கா ஃபோன் பண்ணிக்கிறா, உங்ககிட்ட பேச மாட்டா. ஏய் அது எது இருட்டா கருப்பா தான் இருக்குது. கிஷோர் அது? கிஷோர் கருப்பு ஷர்ட் தானே போட்டுருந்தான். கிஷோர், நீ தானே அது? டேய், மரமே பார்க்கறது வியடா இருக்குதுடா. கிஷோர், என்னடா லைட் ஆஃப் ஆயிடுச்சு ப்ரோ. லைட் ஆஃப் ஆயிடுச்சா? சார்ஜ் ஃபுல்லாக இருந்தது. போச்சா? சரி ஓகே, இந்த டார்ச் நீ வச்சுக்கோ. என்ன ப்ரோ லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது? அது பவர்லாம் அப்படி தான் ஆகும், பார்த்துக்கலாம் வா. கிஷோர், கிஷோரே, ஏய் கிஷோரே, கிஷோர் ப்ரோ அங்கே பாருங்க. திருடா நிற்கிறான்டா, இங்கே தான் நிற்கிறான். கிஷோர், ஏய் கிஷோர், என்னடா ஆச்சு உனக்கு? கிஷோர், ஏய் என்னடா பண்ற? கிஷோர், 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 அப்ப இங்க ப்ரோ இங்க நின்னுடா, இங்க வந்தாடா. எங்கடா போனவன்? டக்குன்னு மாத்திட்டான் ப்ரோ. ஏய் இப்போ ஒரு செகண்ட் தானே இப்படி திருப்பின. இங்க நின்னுதான் ப்ரோ, நான் கோபுரம் கேப்சர் பண்ணிருக்கேன். அதுதான் நானுமே தெளிவா பார்த்தேன். அவன் இங்க நின்னுதான், இங்க நின்றுட்டு இருந்தவன் டக்குன்னு வந்து பார்த்தா இப்படி திரும்புறப்ப இங்க நிக்கிறான். இங்க நின்று டக்குன்னு நான் இப்படி திரும்பி பாக்குறேன், இங்க எங்கடா பின்னாடி நான் காணும்னு சொல்லி. எப்படிடா போனான்? உன் முன்னாடி தானே இருந்தான், எப்படி காண போனவன்? பாத்தியா இல்லையா அவனை? ஏய் அவனை பாத்தியா இல்லையா? அவன் எப்படி போனான்? எந்த சைட்ல போனான்? சரி ஓகே ஓகே ஓகே, ரிலாக்ஸ். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோல எதனா ஆச்சா பாருங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றா இருக்காது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எது ஆனாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். கைஸ் செம எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கு. எங்களால் வந்து இப்போ கிஷோரை வந்து எப்படி காப்பாற்றுதுன்னே வந்து தெரில. எப்படி அவன் கண்ணுக்கு முன்னாடி டக்குன்னு வந்து போனான். ஸோ ப்ரோ இப்படி நம்ம இங்கே பார்த்தோமா, இந்த சைடில் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு இங்கே அவன் சவுண்டுக்கு திரும்பினா இங்கே நிற்கிறான் ப்ரோ. தூக்கி வாரி போட்டுச்சு. அப்படியே வந்து என் கழுத்தை பிடிக்கிற மாதிரி வந்தான் ப்ரோ. இப்போ அதுதான் அப்படியே கிட்ட வரும், அப்படியே தள்ளனா என்ன தலை கீழே வந்துட்டு நான். ஓகே இப்போ வேறு வழி இல்லை. நம்ம வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக அந்த ரிச்சுவலை ட்ரை பண்ணியே தான் ஆகணும். வேணாம் ப்ரோ, வேறு வழி இல்லை, வேணாம் எடுத்தே தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. வேறு என்ன பண்ண சொல்கிற? இப்போ அவனை காப்பாற்றியே ஆகணும். அவன் நம்மளை நம்பி வந்தான். அவன் இங்கே அவன் அத்தனை வாட்டி வந்து பார்த்தோன்னா அவன் வந்து பயப்படாத சொல்லியுமே அவன் அவ்வளோ சொல்லியுமே பயந்துருக்கிறான். நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ வேறு வழி இல்லை, நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் இந்த இடத்துல. வேறு வழி இல்லைடா, வேறு என்னடா பண்ண முடியும்? கடைசி கட்டமாக சொன்னேன், அதை வச்சு அது இது பண்ணினா பார்க்கலாமா? என்ன பண்ணுறது? அப்படியே அவன் இருக்கிற இடத்துலலாம் அதை ஸ்ப்ரெட் பண்ணி பார்க்கலாமா நம்ம பார்த்தா? இல்லை அது பண்ணுறது அவனை காப்பாற்றாதே. அவர் சொன்ன அந்த ரிச்சுவலை தான் இப்போ நம்ம இங்கே ட்ரை பண்ணி ஆகணும். வேறு வழி இல்லை. கடைசி கட்டமாக இப்போ நம்ம வந்து அதுக்கிட்ட ஹெல்ப் கேட்டே ஆகணும். வேறு வழி இல்லை. வேறு யாருமே நம்மளுக்கு இப்போ இந்த இடத்துல உதவி பண்ண முடியாது இதில். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீ எப்படியாவது ஸ்ட்ராங்காக இருந்தாகணும், ஓகேவா? இதை முழுக்க நான் ஏற்றிட்டு நான் பண்ணுறேன். என்ன நடந்தாலும் சரி, நீ பயந்து இந்த இடத்த விட்டு ஓடிடாத, சரியா? ஏன்னா இப்போ கடைசி கட்டமாக
இந்த இடத்துல நீ மட்டும்தான் இப்போ நிற்க போகிற. ப்ரோ பயமுத்துற? ஆமாம், வேறு வழி இல்லை. இப்போ அவர் சொன்னது தான் இப்போ பண்ணியே ஆகணும். எக்ஸ்ட்ரீமாக உங்களில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவனை வந்து காப்பாற்றுறதுக்கு பிடிச்சி இழுத்துட்டு வாங்கன்னாரு. சரியாக வந்து பார்த்தீங்கன்னா மழை வரப்போகுது. ஆமாம், சரி முன்னாடி அவனை காப்பாற்றல, வாங்க நம்ம பேசுறது. அவனை தான் நம்மளால பிடிக்க முடியல. இங்கே பார்க்குறோம், இங்கே நிற்கிறான், இப்படி திரும்பிட்டு இப்படி பார்க்குறப்ப ஆள் காணாம போகிற, எப்படி நீ அவனை பிடிப்ப? சரி வாங்க பண்ண ஆரம்பிச்சிடலாம், வாங்க பண்ணிடலாம், வா, வேறு வழி கிடையாது. கைஸ், நாங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து ரிச்சுவல் வந்து ட்ரை பண்ண போகிறோம். எங்கே ட்ரை பண்ண போகிறோன்னா, அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்கிட்ட தான் வந்து நிறைய ஆக்டிவிட்டியை பார்த்தோம். ஸோ அந்த மரத்துக்கிட்டே போயிடலாம், ஏன்னா அது அங்கே தான் போயிடலாமா இருக்குது. ஆமாம், அங்கேயே தான் போய் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. சரி வாங்க போகிறோம். கைஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோவை நான் வந்து 3 நாள் கழிச்சு தான் இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே